ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள். இப்போது வரலட்சுமி அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நிக்கோலஸ் இவங்க 2 பேருக்குமே இப்போ திருமணம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் இதை பற்றியான பேச்சுகள் பல தரப்பில் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா தமிழகத்திலே இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒருத்தங்களோட திருமணம் நடைபெறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடைபெறும். அதுதான் நம்ம வரலட்சுமியோட திருமணம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் பாகுபலி பில்மிய மஞ்சானம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க பிரம்மாண்டத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போவாங்க, எந்த விஷயத்தை வேணால் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வரலட்சுமியோட திருமணத்தில் ஹெலிகாப்டரில் மலை தூவைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வரலட்சுமியோட திருமணம் அப்படின்றது ரொம்பவே கோலாகலமாக நடைபெற்றுருக்கு. கிட்டத்தட்ட தாய்லாண்டில் திருமணம் அப்படின்றது நடைபெற போகுது அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அங்கங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க சில ஆசைகள்லாம் வச்சுருக்காங்களாம். ஸோ அந்த வகையில் நாளைக்கு நம்மளோட கரெக்டாக நிக்கோலஸ் நம்மளோட வரலட்சுமியோட கழுத்தில் தாலி கட்டும்போது அவங்க எப்பயுமே எல்லாமே அச்சதை போடுவாங்களா, மேலேருந்து தூவிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ அந்த விஷயம் நடக்கட்டும். ஆனால் கிட்டத்தட்ட அது செம்ம கிராண்டாக இருக்கணும். அது எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பேர் அச்சதை போடுறது பத்தாது, மேலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து அவங்க என்ன பண்ணலாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலர்களை, அதாவது ரோஜா பூ மலர்களை அப்படியே தூவணும். ஸோ அப்படி தூவும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மணமகளோட மேலேயுமே அப்படியே ரோஜா பூவால் அப்படியே அவங்க நிரம்பி வழிவாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம பண்ணியே ஆகணும். அதனால் ஹெலிகாப்டரில் மலை தூவது அப்படின்றது கண்டிப்பாக நடைபெற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சரத்குமார் சார் ரொம்பவே தீவிரமாக இருக்காராம். தன்னோட பொண்ணு ராணி மாதிரியானவ. ஸோ அதனால் அவளுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நான் பண்ணியே ஆகணும் அப்படின்றது மாதிரி அவர் ரொம்பவே கனவு கண்டிருக்காராம். ஸோ இப்போது அவங்க என்ன பிரம்மாண்டத்துக்காக பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்காக தான் சின்ன எக்ஸாம்பிளாக தான் ஹெலிகாப்டரில் மலர் தூவ போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் நடைபெற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இது பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.